Welcome to Bhavi the Code Healer YouTube channel. நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இதில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம், இது வந்து யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட், டிபிஎம்எஸ், ஓஎஸ், நெட்வொர்க்கிங், எக்ஸ்ட்ராவாக அதர் டெக்னாலஜிஸும் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, ப்ரோக்ராமிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்தராக வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட் யூஸிங் ஜாவா பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ கோடிங்னா என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு தெரில, ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்படாதீங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியலையே, ஊப்ஸ்னா என்னன்னு தெரியலேன்னு சொல்லி நீங்கள் வரியாக ஆகிக்க தேவையில்ல. நாம் வந்துட்டு பிகினிங், அதாவது ஸ்க்ராட்ச் ஜீரோலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் ஓகே, நாம் வந்துட்டு இன்டெப்த்தாக இன்னும் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? லாங்குவேஜ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் definition of programming language கூட வச்சுக்கலாம். It contains set of instructions used to communicate with computers and create software applications. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ எப்படி நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு பேத்துக்கு நடுவில் கம்யூனிகேட் பண்ணிக்க வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதாவது தமிழ் அந்த மாதிரி. அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து புரியிற லாங்குவேஜ் தான் என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுவும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம எழுதுகிற கோடிங் வந்து புரிஞ்சுக்காது. கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் வந்து ஒர்க் ஆகும். நாம் வந்து ஹியூமனால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது, நமக்கு வந்து அது மெமரி பண்ணுறது வந்து கஷ்டம். அதனால தான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இட் எனேபிள்ஸ் டெவலப்பர்ஸ் டு ரைட் கோட் தட் கம்ப்யூட்டர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸிக்யூட் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்ஸ் ஆர் சால்வ் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு வந்து செஞ்சு ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் why it is needed. இப்போ இது ஏன் நீட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ரேட் ஆன் பைனரி கோட், தட் இஸ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் ஹியூமன் ரீடபிள் கோட் இன்டு மிஷின் கோட், ஸோ கம்ப்யூட்டர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸிக்யூட் டாஸ்க். நாம் வந்துட்டு நமக்கு ஹியூமன் ரீடபிள் கோடை தான் வந்துட்டு நாம் எழுதுகிறோம். அந்த ஹியூமன் ரீடபிள் கோடு தான் லைக் ஜாவா, சி, பைத்தான் அந்த மாதிரி. அதை நம்ம வந்து எழுதணும்னா மறுபடியும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த ஹியூமன் நாம் எழுதணும், அதாவது பைத்தான் ஆகட்டும், சி ஆகட்டும், அந்த கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். மிஷின் கோடுனா ஒன்றும் இல்லை, பைனரிஸ், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ்க்கு புரியும். அப்புறமா தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? தென் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ், தென் வந்து ப்ரொசீஜரல், தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ்னா என்னென்னா, ஒரு பியூர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரைட் அ ப்ரோக்ராம் ஒன்லி இன் பியூர் ஃபங்க்ஷன் தட் இஸ் நெவர் மாடிஃபை தி வேரியபிள்ஸ் பட் கிரியேட் நியூ ஒன் ஆஸ் என் அவுட்புட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலே நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோட், அதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும் வந்துட்டு செய்வோம். இப்போ நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இப்படி இருக்குன்னா, அது வந்து 4மே வந்து ஒரே ப்ரோக்ராமில் எழுதுறதுக்கு பதிலாக ஒருத்தர் வந்து அடிஷன் எழுதலாம், இன்னொருத்தவங்க வந்து சப்ட்ராக்ஷன், இன்னொரு மாடியூல் வந்து மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் டிவிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்டாஸ்காக ஒவ்வொரு மாடியூலாக வந்து பிரித்து பண்ணுறது தான் வந்துட்டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்துட்டு அந்த வேரியபிள்ஸ் வந்து மாடிஃபையே ஆகாது. ஏன்னா இங்கே பாருங்களேன், இப்போ டெஃப் ஆட் ஏ கமா பி. இப்போ இந்த ஏ கமா பின்றது ஆர்கியூமெண்ட், இதை தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆர்கியூமெண்ட்னா என்ன, பாஸ் பண்ணுறதுனா என்ன, உங்களுக்கு புரியலனாலும் ஃபர்ஸ்ட் வந்து லிசன் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபர்தர் வீடியோஸில் வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ ஏபின்ற ஒரு 2 வேரியபிள் வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுத்தோம்னா, இப்போ நம்ம சம்முக்குள்ளே வந்து ஏவையும் பியும் ஆட் பண்ணு, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணு, அந்த சம்மை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸ் வந்து மாடிஃபையே பண்ண போகிறதில்ல. இதில் வந்து வேரியபிள்ஸ் வரும், வேரியபிள்ஸ் பாஸ் ஆகும், அப்புறம் சம்மு மேனிப்புலேட் ஆகி அதை வந்து இந்த சம்மை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதான் வந்து ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ். ஓகேவா?
தென் procedural language. இப்போ ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னா என்ன? இட் ஸ்பெசிஃபைஸ் சீரீஸ் ஆஃப் வெல் ஸ்ட்ரக்சர்டு ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு கம்போஸ் ஏ ப்ரோக்ராம். அதாவது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டெப்ஸும் ஆகட்டும், ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், ஒரு ப்ரோக்ராம் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதான் வந்துட்டு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். இதில் வந்து கண்டெய்ன்ஸ் எ சிஸ்டமேட்டிக் ஆர்டர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ் டு கம்ப்ளீட் ஏ டாஸ்க். ஒரு எப்படி சொல்லிட்டு ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி தான் கமாண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டர் வந்து இருக்கும். இது ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜஸ் என்னென்னா பைத்தான், சி, C++. லைக் ப்ளஸ் இங்கே ஒரு ப்ரொசீஜர், இதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகணும், நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். It is based on the concept of objects which can contain data in the form of fields and code in the form of procedures. அதாவது இது வந்து ஃபுல்லாகவே கான்செப்டே வந்து எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு எதெல்லாம் இருக்குன்னா டேட்டாஸ் இருக்கும். டேட்டாஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஃபீல்ட்ஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபீல்ட்ஸ், அதாவது ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கோட் இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அல்லது மெத்தட்ஸ் அந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கும். அதாவது சிம்பிளி இந்த கோடும் டேட்டாவும் சேர்ந்தது தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? It is developed to make it easier to develop, debug, reuse and maintain software. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் வந்து எதுக்கு டெவலப் பண்ணோம்னா ஈஸியாக வந்து டீபக் பண்ணிடலாம், மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்க்கு போகிறோம். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ இதான் ஒரு கிளாஸ். இப்போ கிளாஸ் காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் காருக்குள்ள என்னென்ன கார்ஸ் இருக்குது? இப்போ இந்த கிளாஸ் காரோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதெல்லாம், அதாவது நிசான், ஆடி, BMW இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து கிளாஸ் காருக்குள்ள இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நிசான்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஆடின்றது ஒரு ஆப்ஜெக்ட், BMWன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும், அதாவது STR நேம் அப்படி வச்சுக்கோங்க, அதாவது ஸ்ட்ரிங்கு நேம். தென் அவங்களோட ரோல் நம்பர் இருக்கும், ரோல் நம்பர் வந்து இன்டீஜராக இருக்கும், அப்போ இன்ட் ரோல் நம்பர். தென் வந்து அவங்களோட மார்க்ஸ் அந்த மாதிரி. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ்ன்ற ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து வச்சுருக்கோம். அதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இன்ட் A = 10னா இந்த ஏன்றது வேல்யூ, 10ன்றது ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஏன்ற கிளாஸ்க்குள்ளே 10ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி. ஓகேங்களா? தென் ஃபர்தராக வந்துட்டு இந்த ஊப்ஸ் கான்செப்டெல்லாம் வந்துட்டு நம்ம இன்டெப்த்தில் வந்துட்டு நம்ம பார்ப்போம் ஃபர்தர் வீடியோஸில். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் லாங்குவேஜ்னால் என்ன, டைனமிக் லாங்குவேஜ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக்னாலே என்ன? ஸ்டாட்டிக்னா வந்துட்டு ஒரு நிலை. தமிழ் மீனிங்கில் பார்த்தா என்ன வரும்? ஸ்டாட்டிக்னா வந்துட்டு ஒரு நிலையான அந்த மாதிரி தான் வரும். டைனமிக்னா வந்துட்டு மாறிட்டே இருக்க மாதிரி, சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாட்டிக் லாங்குவேஜில் என்ன நடக்கும்னா பெர்ஃபார்ம் டைப் செக்கிங் அட் கம்பைலர் டைம். ஓகேங்களா? டைப் செக்கிங்னா என்னன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இன்ட் A = 10. இப்போ ஏன்ற வேரியபிள் வந்து இன்டீஜராக நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதோட வேல்யூ வந்து 10. தென் வந்து A = கோட் ஹீலர் அப்படின்னு இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்குள்ளே கொடுக்கணும். வெயிட், A = கோட் ஹீலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக மாறிடுது. அப்போ வந்து இந்த டைப் மாறுதுங்களா? இப்போ இங்கே இன்டீஜராக இருக்குது, ஆனால் இங்கே ஸ்ட்ரிங்குன்னு மாறிடுது. இந்த மாதிரி அந்த டைப்பை வந்து செக் பண்ணுறது கம்பைல் டைம்லேயே வந்து செக் பண்ணிடும். கம்பைல் டைம்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது அதோட எரர்ஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் பார்க்கும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ரன் ஆகும். ஓகேங்களா? தென் இப்போ டைனமிக்கில் வந்து பெர்ஃபார்ம் டைப் செக்கிங் அட் ரன் டைம். இதில் வந்துட்டு அந்த டைப் செக்கிங் வந்து ரன் டைமில் தான் நடக்கும். ஓகே. தென் எரர் வில் ஷோ அட் கம்பைல் டைம். எரர் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அந்த கம்பைல் டைம்லேயே ஷோ பண்ணிடும். இந்த எரர் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பைல் டைம்லேயே நமக்கு காட்டி கொடுத்துரும். டைனமிக்னா எரர் வந்து ப்ரோக்ராம் அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகிற வரைக்கும் ரன் ஆகி முடிஞ்சாதான் இருந்துட்டு நமக்கு எரரே காட்டும். நெக்ஸ்ட்டு டிக்ளேர் டேட்டா டைப் பிஃபோர் யூ யூஸ் இட். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டேட்டா டைப்பை அந்த வேரியபிள், இப்போ வந்து ஏன்ற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோட டேட்டா டைப்னா என்னென்னா இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கா, கேரக்டரா அந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணணும்.
டிக்ளேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ int a equal to 10 இந்த மாதிரி இருக்கும். டைனமிக்ல நோ நீட் டு டிக்ளேர் டேட்டா டைப் ஆஃப் வேரியபிள். டைனமிக்ல வந்துட்டு நம்ம டேட்டா டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ இது வந்து a equal to 10னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கம்பைலருக்காகட்டும் இன்டர்பிரட்டருக்காகட்டும் தெரியும். இப்போ ஏன்றது வந்து 10ன்னு அசைன் பண்ணியிருக்காங்கப்பா, அப்போ 10ன்றது ஒரு இன்டீஜர், அப்போ ஏன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ தான், இன்டீஜர் வேரியபிள் தான். அந்த மாதிரி வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு தெரிஞ்சிடும், நாம் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. தென் ஸ்டாட்டிக் வந்து மோர் கண்ட்ரோலாக இருக்கும். இது வந்து டைனமிக் லெஸ் கண்ட்ரோல் தான். அதுக்கப்புறம் இன்னும் நான் இதோட ஸ்டாட்டிக்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் வந்து கோடிங் வந்து அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு வேரியபிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இன்ட் a = 10, இப்போ இன்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணும், அந்த மாதிரி எல்லாம் எக்ஸஸாக வந்துட்டு நம்ம நிறைய கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு ரைட்டிங் கோட் சேவ்ஸ் டைப்ஸ் இன் ரைட்டிங் கோட் பட் மைட் கிவ் எரர் அட் ரன் டைம். அதாவது கோட் எழுதும்போது நம்ம வந்து டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே டேரெக்டாக = 10 அப்படின்னே தான் எழுதிடும், அப்போ நம்ம வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி அந்த கோடிங் எழுதுறது வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ int a = 10ன்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு a = கோட் ஹீலர்னு கொடுத்துட்டோம். இப்போ இங்கே ஏ ஸ்ட்ரிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு, ஆனால் இன்டீஜராக தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக இங்கே வந்து எரர் காட்டும். ஓகேங்களா? ஆனால் டைனமிக்கில் a = 10ன்னு அசைன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு எடுத்துக்கோன்னா, 10ன்றது இன்டீஜர் வேல்யூ, அதனால் இப்போ ஏ வந்து இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் a = கோட் ஹீலர் அப்படின்னு சொல்லி வெயிட் ஸ்ட்ரிங்கை போட்டுக்கலாம், நான் மறந்துட்டேன். ஏ வந்து கோட் ஹீலர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்கு, அப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எந்த ஒரு டைப் எரருமே காட்டாது, அது டேரெக்டாக அசைன் ஆகிக்கும். அப்போ நோ எரர், இதில் வந்து எந்த எரருமே காட்டாது. இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அதோட டைப்ஸ், தென் ஸ்டாட்டிக்கும் டைனமிக் லாங்குவேஜ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸ்டாட்டிக் வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாட்டிக் லாங்குவேஜ் என்னென்ன அப்படின்னா, இப்போ டிக்ளேர் பண்ணணும் int a = 10 அந்த மாதிரி டிக்ளேர் பண்ண வேண்டியது தான் வந்து ஸ்டாட்டிக் லாங்குவேஜ். இப்போ வந்து ஸ்டாட்டிக்கில் என்ன வரும்னா ஜாவா, C++லாம் ஸ்டாட்டிக் லாங்குவேஜ். டைனமிக் லாங்குவேஜ்னால் நம்ம டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அப்போது டிக்ளேர் பண்ண தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா தான் அது வந்து டைனமிக். அப்படின்னா பைத்தான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டைனமிக் லாங்குவேஜ். ரைட், இதில் வந்து C++, தென் வந்து ஜாவா. ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள். டைனமிக் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னன்னா, இதுக்கு வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து உங்களுக்கு சீனா என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இல்லைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வரும். ஏதாச்சும் டவுட் கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.